நாளை சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசியில் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் பெருமாளுக்கு ஏற்றிவிட வேண்டும். இதை உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கும் கோவிலிலோ சென்று நீங்கள் ஏற்றலாம். இதை மட்டும் நாளைய நாள் ஏற்றிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் பெருமாளிடம் வையுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு தீபத்தில் இருக்கின்றது. எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் கட்டாயம் நாளைய நாள் முடிவதற்குள் காலையிலோ மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு முறையாவது நீங்கள் ஏற்றி உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவரும் அந்த ஒரு தீபத்தை தொட்டு வழிபடுங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இதை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் என அனைத்துமே உங்களுடைய வீட்டை விட்டும் உங்களை விட்டும் சென்று விடுமாம். நெகட்டிவ் வைப்ரேஷன் என்பது உங்களுடைய வீட்டில் இனி இருக்கவே இருக்காதாம். இனிமேல் உங்களுடைய வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் எல்லாம் வெளியே சென்றுவிட்டு அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தீபமாக இந்த ஒரு தீபம் இருக்கும். இது பொதுவாக பெருமாளுக்கு எப்பொழுதுமே சிறப்பான நாட்களில் ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபமாக கருதப்படுகிறது. எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது நாம் எப்படி ஏற்றணும், எந்த முறையில் ஏற்றணும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய மகா பெரியவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். முக்கியமாக பெருமாளை எடுத்துக்கொண்டால் அசைவம் என்பது ஆகவே ஆகாது பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நீங்கள் அசைவத்தை எடுத்துக்கொள்ளாமல் சுத்தபத்தமாக குளித்து விட்டு முடிந்தால் உங்களுடைய வீட்டையும் ஒரு தடவை அலசி கொள்ளுங்கள். அலசி கொண்டு அதற்கப்புறமா பெருமாளுடைய உருவகப்படத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து உருவகப்படத்திற்கு துளசி மாலைகள் அதற்கப்புறம் கதம்பம் எல்லாம் விட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். செய்துவிட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் பெருமாளுக்கு ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீபமானது 5 முக தீபம் என்று கூறப்படும். அதாவது பெருமாளோட 5 நிலையை பற்றி குறிப்பதற்கான தீபம். இந்த ஒரு தீபத்தில் ஏற்றுவதன் மூலம் விஷ்ணு, நாராயணன், ஹரி, மாதவன் மற்றும் கோவிந்தன் இவர்களின் அனைவருமே உங்கள் வீடு தேடி வந்து விடுவார்களாம். அப்படி வந்துவிட்ட பிறகு அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்களாம் இந்த ஏகாதசி நாளில். எனவே இந்த ஏகாதசி நாளில் 5 முக தீபத்தை ஏற்றும் பொழுது கிழக்கு திசை நோக்கி விளக்கின் அந்த வாயானது இருக்கும்படி வைக்க வேண்டும். மேற்கு திசையிலிருந்து விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும். இந்த ஒரு விளக்கானது கிழக்கு திசை நோக்கி இருக்கும்படி நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி வைத்து இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி விடுங்கள். அதற்கப்புறமாக இந்த விளக்கில் நீங்கள் வைக்க வேண்டிய அந்த திரியானது 5 நூலினால் செய்யப்பட்ட திரி அல்லது பஞ்சு திரியாக பயன்படுத்தலாம். இதில் நீங்கள் ஊற்றி ஏற்ற வேண்டிய அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய்யாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. இருந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாத ஒன்றே ஒன்று, கிழக்கு திசை நோக்கி இந்த ஒரு தீபத்தை வைத்து மேற்கு திசையிலிருந்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். எண்ணெய் ஊற்றும் முறை: விளக்கில் நீங்கள் எண்ணெயை ஊற்றிய பிறகு திரியை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். மாலை வேளையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. இதை 5 முக தீபம், இதை அஞ்சு எண்ணிக்கையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். 5 முக தீபம் என்பது 5 எண்ணிக்கையில் ஒரு தீபத்தையும் மண்ணகல் விளக்கில் ஒரு தீபத்தையும் 5 எண்ணிக்கையில் வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் அது 5 முக தீபம் என்று அழைக்கப்படும். எனவே ஒரு தீபமும் ஒரு பெருமாளின் ஒரு அவதாரங்களுக்கு ஒருபட்ட தீபமாக இருக்குமாம். எனவே இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்கள். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் செல்வ வளம், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த 5 முக தீபம். எனவே இந்த 5 முக தீபத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் பெருமாளுக்கு இந்த ஒரு நாள் விளங்குகின்றது. எனவே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் தவறாமல் ஏற்றிவிடுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களுக்கு ஏற்ற சொன்ன ஒரு அற்புத தீபம். எனவே இந்த ஒரு அற்புத தீபத்தை நீங்களும் பெருமாளை நினைத்து நாளை நாள் முடிவதற்குள் இரவிலோ அல்லது மாலையிலோ கட்டாயம் நீங்கள் ஏற்றுங்கள். கோவிலுக்கு சென்றும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். 5 எண்ணிக்கையில் வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகளானது நடக்கும். அதிகப்படியான அளவிற்கு செல்வ வளமும்
பேரும் புகழும் உங்களை வந்து தேடி விடுமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பெருமாளுக்கு நாளைய நாள் இருக்கப் போகிறது. எனவே இந்த ஒரு நாளை நீங்களும் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் சக்தி வாய்ந்த ஆளாக மாறிவிடுவீர்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.